பித்ருக்கள் எனப்படும் முன்னோர் வழிபாடு மகத்தான ஒன்று. காலம் சென்ற அவர்களுக்கு மாதந்தோறும் எள்ளும் நீரும் இறைத்து நம் நன்றி கடனை செலுத்தும் நாளே அமாவாசை தினமாகும். அமா அப்படின்னா ஒன்றாக அருகில் இருத்தி வசிப்பது. அதாவது அன்றைய தினம் நம் வீட்டின் முன் அவர்கள் நாம் அளிக்கும் உபசாரங்களை எதிர்நோக்கி காத்திருந்து அவற்றை ஏற்று ஆசி வழங்குவர் என்று ஒரு பொருள். மற்றொன்று, சூரிய சந்திரர்கள் நேர்கோட்டில் இணைந்து சந்திரன் மறைந்திருப்பது என்பதாகும். அமாவாசை அன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி உருவாகும். சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒன்று இணைவதால் அப்போது அதன் அதிர்வு நிலை உச்சத்தை. அதனால் அமாவாசையில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள், அதிஷ்டான பூஜைகள் அமாவாசை அன்றே நடத்தப்படுகின்றன. இந்த நாளில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அது நம் விருப்பப்படி நடந்தேறும் என்பது நம்பிக்கை. இதனாலேயே நம் சந்ததியினர் நலமுடன் வாழவும் மூதாதையர்களை மகிழ்விக்கும் விதமாகவும் அமாவாசை நாளில் பிதுர் வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதனால் முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசையாகும். பித்ரு என்றால் இறந்து போன தந்தை தாயார் வழி முன்னோர் ஆவர். ஜலமயமான உடல் பெற்று பித்ருக்கள் என்றாகி விண்வெளியில் வசு ருத்ர ஆதித்ய என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள அவர்கள் தங்களுக்கு வேண்டியதை அங்கு பெறுவது கடினம். சாதாரணமாக ஆவிகள் அதற்கான உணவை சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை உட்கொள்ளும். அமாவாசை அன்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால் அவை உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் தனது இரத்த சம்பந்தமுடைய தங்கள் சந்ததியினர் வீடுகளை நாடும். எதிர்பார்த்தது கிடைத்து விட்டால் மகிழ்ச்சியுடன் அவை ஆசி வழங்கும். அவ்வாறு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தால் மனமுடைந்து துக்கத்துடன் திரும்புவார்களானால் அதுவே அந்த குடும்பத்திற்கு சாபமாக ஆகிவிடுகிறது. இதற்காகத்தான் மகன்கள் இருக்கின்றனர் என்கிறது யஜுர்வேதம். நாம் அளிக்கும் எள்ளும் நீரும் எப்படி, எங்கு, யார் மூலம் முறையானவர்களுக்கு போய் சேரும் என்பதை காஞ்சி பரமாச்சாரியார் இவ்வாறு விளக்குகிறார். நம் முன்னோர் தங்கியிருக்கும் இடம் பிதுர்லோகம் எனப்படும். அங்கே பிதுர் தேவதைகள் இருக்கின்றனர். நம் உறவினர் ஒருவர் இப்போது பசுவாக பிறந்திருந்தால் நாம் அனுப்பும் பொருள் வைக்கோலாகவும், குதிரையாக பிறந்திருந்தால் கொள்ளாகவும், யானையாக பிறந்திருந்தால் கரும்பு, தென்னை, ஓலை என ஏதோ ஒரு வடிவமைப்புக்கு மாற்றப்பட்டு நாம் தர்ப்பணம் செய்யும் பொருள் போய் சேர்ந்துவிடும். இதை சேர்க்கும் வேலையை பிதுர் தேவதைகள் செய்கின்றனர். இதற்காகவே இவர்களை கடவுள் நியமித்திருக்கிறார். இறப்புக்கு முன் நாம் பெற்றோருக்கு எத்தனையோ சேவை செய்கிறோம். அது இறப்புக்கு பின்னும் நம் பெற்றோருக்கு தொடர வேண்டும் என்பதையே இந்த பிதுர்க்கடன் என்கின்றனர். பொய்யா மொழி புலவர் திருவள்ளுவரும் நீத்தார் கடன் அதிகாரத்தில் இதை வலியுறுத்தியுள்ளனர். பொதுவாக வருடத்தில் ஏற்படும் எல்லா அமாவாசையும் முக்கியமானது என்றாலும் அவற்றில் குறிப்பிட்ட 3 தினங்கள் மிகவும் சிறப்புற்ற வகையாகவே கருதப்படுகின்றன.